அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எக்கு மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு 6 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டை ப்ளஸ் 2 முட்டை. முட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. முட்டை போட்டால இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்க, வெந்தன பிறகு இது என்ன பண்ணணும், பீஸ் போடணும். மைதா மாவு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பேட்டர் மாதிரி பண்ணிக்கணும். இது நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த முட்டை போட்ட பீஸ் இருக்குல்ல, அது இதில் போட்டு எண்ணெய் போட்டு வறுக்கணும். கடாயில் எண்ணெய் போடணும். இப்போ இந்த இதெல்லாம் மாவில் டிப் பண்ணி வறுக்கணும். இப்போ இதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது வறுத்து எடுத்துக்கிட்டு கடாய் வைக்கணும். ஓகேவா? கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டோம், பட்டை லவங்கம் போடணும். அப்புறம் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிடணும். தக்காளி 1, குடமிளகா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு வெங்காயம். இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இதாக பிறகு வெங்காயம் கட் பண்ண 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். 3 வெங்காயத்தை இதில் போட்டுக்கணும். ஓகேவா? 3 வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்போதான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஒரு தக்காளி போதும். ஏன்னா சாஸ்லாம் போடுறோம்ல, ஸோ அதில் ஒரு தக்காளி போடணும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்த பிறகு குடமிளகா, ஒரு குடமிளகா போட்டுக்கணும். அது நல்லா கொஞ்சம் வதங்கணும்.
குடமிளகா நல்லா வதங்கின பிறகு சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? இது கெச்சப், டொமேட்டோ கெச்சப். இது நல்லா கான பிறகு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ். இது நல்லா கிண்டி வச்சு இப்போ எக்கு வந்து இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். அதை வந்து இந்த சாஸ் இதெல்லாம் போட்டோம்னா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விடலாம். சாதத்துக்கு இப்படியே தொட்டு சாப்பிட்லாம். இப்படியே இது பண்ணி சர்வ் பண்ணி வைக்கலாம். இதே நீங்கள் ரொட்டிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இது மாதிரி சாப்பிட்ணுன்னா இதே கிரேவியாக இருந்தால் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கலக்கி இதில் வச்சு போட்டால் நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சுவையான கிரேவியாக எக் மஞ்சூரியன் ரெடி. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சுவையான வீட்லேயே நம்ம எக் மஞ்சூரியன் பண்ணிட்டோம். இப்போது ரெஸ்டாரண்ட் போகிறலாம் தேவையே இல்லை. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.